தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் மக்கள் நீதி கட்சியின் நிறுவன தலைவரும் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டு இயக்கங்களின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான திரு அம்பேத் வெங்கடேஷ் நம்முடன் இருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கின்ற பல்வேறு தாக்குதல்கள், பல்வேறு கொடூர சம்பவங்கள், சமீபத்திய வடகாடு சம்பவமாக இருக்கட்டும் அல்லது வேங்கை வயல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இன்றும் பழங்குடியினர் பட்டியலின மக்கள் மீதான தொடர்கதியாக வருவதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற போது 2021 திராவிட முன்னேற்றக் கழகம் பட்டியலின மக்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகள் எவை அது ஒழுங்காக நடைமுறைப்படுத்தப்பட்டனவா என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள், விமர்சனங்கள், கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள் தொடர்கின்றன. இப்படியான ஒரு சூழலில் தான் நாம் திரு அம்பேத் வெங்கடேஷோடு நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. நலமாக இருக்கீங்களா? நன்றாக இருக்கு. நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிறைய சம்பவங்கள் நம்ம இப்போ பேசிக்கொண்டிருக்கிற இந்த நொடி கூட ஏதாவது ஒரு மூலையில் ஒரு தாக்கப்படுவார் அல்லது அவருக்கான நீதி மறுக்கப்படும், உரிமைகள் நசுக்கப்படும், அடிப்படை விஷயங்கள் கூட அவர் பெரும் பிரச்சனையோடு தான் எதிர்கொள்ள வேண்டிய கடினமான ஒரு சூழலில் தான் 2025 நகர்கிறது. இன்று நேற்றல்ல, நூற்றாண்டுகளை கடந்தும் இதே நிலை தான் தொடர்கிறது. ஒப்பீட்டளவில் தமிழகத்தில் குறைவாக வேண்டும் என்றால் இருக்கலாமே தவிர முற்றாக அந்த விவகாரம் குறைந்த பாடில்லை. ஏன் அப்படின்னா ஆங்காங்கே நடைபெற்று கொண்ட சம்பவங்கள் தான் அது உணர்த்துது. சமீபத்திய வடகாடு சம்பவமாக இருக்கட்டும், கடவுளை பார்ப்பதற்கு கூட அனுமதி மறுக்கப்படும் சூழலில் தான் பட்டியலின மக்கள் இருப்பதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இப்படியான சூழலில் உங்களை போன்ற இயக்கங்கள், ஏராளமான இயக்கங்கள், அமைப்புகள் எல்லாமே இந்த உரிமைகளுக்காக போராடி கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் முழுவதுமாக இந்த உரிமைகள் பெறப்பட்டனவா, அல்லது இந்த உரிமைகளை கேட்டு பெற வேண்டிய நிலையில் தான் நாம் தொடர வேண்டுமா, அல்லது இந்த உரிமைகளை யார் தருவது என்ற நிறைய கேள்விகள் இதன் மீது தொடர்கின்றன. உங்களுடைய முதற்கட்ட பார்வை பதிவு செய்யுங்க திரு வெங்கடேஷ். ஐயா, என்னுடைய பேர் அம்பேத் வெங்கடேஷ்னு பேருங்க. நான் ஒரு மூத்த தலைவருங்க. மக்கள் நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவர். நான் முதல்ல 1980 ஐயா பௌத்த பெரியார் சுந்தரராசனார் அவர்கிட்ட தான் நான் சிஷியனாக இருந்தேன். அரசியல் பயின்றீர்கள்? அரசியலில் சமூக அரசியல் எல்லாமே அவருடன் தான் இருந்தேங்க. அடுத்த கட்டமாக 5ஆம் தேதி மார்ச் மாதம் 1984 அவரது தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்து சிறைச்சாலைக்கு போனோம். தொடர்ச்சியாக நாங்கள் 1984 சிறைச்சாலைக்கு போகிறோம். அதாவது வேலூர் மாவட்டத்தில் அம்பேத்கர் மாவட்டம் வைக்க வேண்டும் அமைக்க கோரி நாங்கள் சிறைச்சாலைக்கு போகிறோம். அப்புறம் தொடர்ச்சியாக போராட்டம் தான், எங்களுடைய வாழ்க்கையே போராட்டமாக தான் இருந்தது. அதுக்கு பிறகு 1991 எழும்பூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டேன். இந்த கட்சியின் சார்பாக? ஆமாம், இந்த கட்சியின் சார்பில். அப்போ மூமெண்ட் இருந்ததுங்க, டாக்டர் அம்பேத்கர் இந்தியன் டெமோக்ராட்டிக் மூமெண்ட்டுன்னு இருந்தது. அந்த மூமெண்ட்டு சார்பில் நாங்கள் நின்னோம். அப்படி நிற்கும்போது நான் அப்போ கூட பாருங்கள், நம்ம தலைவர்களை, சமூக தலைவர்களை எல்லாரையும் ஒன்றா திரட்டி நின்று அதில் தோல்வி அடைஞ்சேன். பிறகு 1996 மத்திய சென்னைக்கு பாராளுமன்ற வேட்பாளராக இவர் முரசொலி மாறன் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவங்களெல்லாம் எதிர்த்து நாங்கள் போட்டி போடுறோங்க. ஆக நாங்கள் அம்பேத்கர் அமைப்பு சார்பில் தான் போட்டி போட்டுன்னுக்கிறோம், வேறு எந்த அமைப்பு சார்பிலையும். 2014 மத்திய சென்னையிலேயே போட்டி போடுறோங்க. அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலை அரசியல் அமைப்பில் இந்த சமுதாயத்தில் ஒரு தலைவர்களுக்குள்ள தலைவர், நம்ம சமுதாய தலைவர்கள்லேயே தலைவர் கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. நான் ஒரு மூத்த சகோதரன்ற மாதிரி சொல்கிறேங்க. எந்த தலைவருமே கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. ஏன்னு கேட்டால் நாம் ஒற்றுமைக்கு
இது வந்து முரண்பாடாக இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக இந்த ஊடகத்தின் வாயிலாக கூறுகின்றேன். எதை குறிப்பிட்டு சொல்கிறீங்க? இப்போ அண்மையில் சமீபத்திய அரசியல் போக்கு சமீபத்தினுடைய சமுதாயத்தில் பல பேர் பல விதமாக பேசுகிறாங்க இல்லைங்களா. அதாவது தீய வார்த்தைகளால் கூட பேசுகிறாங்க. அது வந்து மேடை நாகரிகம் இல்லை, மேடை பேச்சு இல்லை, அரசியல் பேச்சு இல்லை. அப்படி பேசக்கூடாது என்பதை சமுதாய தலைவர் அரசியல் பேசலாம், ஆனால் தனிப்பட்ட தனி நபர் சார்ந்த கருத்துக்கள் ஆமாங்க அது தவிர்ப்பது ஒரு நல்லது. ஆனால் அது சமீபத்தில் வந்து இந்த சமூக வலைத்தளங்களோட வருகைக்கு பிறகு கொஞ்சம் அதிகரிக்குதுங்க. உங்களை 4 வாழ்த்து சொல்றதோட ஒரு வாட்டி திட்டினா ரொம்ப வேகமாக பாருங்க. வேகமாக ஆமாம், அதனால எல்லாமே இப்போ திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அது மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அது நாகரிகம் இல்லைங்க. ஏறத்தாழ நாங்கள் தான் ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலே நாங்களாம் சமுதாய பணி பண்ணுறோம். இது வரைக்கும் யாரையும் எந்த அரசியல்வாதிகளையும் கொச்சப்படுத்தி பேசுனதே இல்லை. அரசியல் விமர்சனம் வைப்பீங்க, கருத்துக்களை விமர்சனம் கண்டிப்பாக வைப்போம். அந்த விமர்சனத்தோடு தான் நிறுத்திக்குவோம். தனிநபர் தாக்குதல் அது இருக்கக்கூடாதுங்க. அது இந்த சமூகத்தில், அதுவும் ஷெட்யூல்டின சமுதாயத்திலேயே அது அதிகமாக இருக்குது என்பதை நான் ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன். வேறு அது அந்த இலக்கை நோக்கி நகரும் அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கும். ஆமாம், சீர்குலைக்கும் கண்டிப்பாக. தனிப்பட்ட நபரே ஒரு முன்னேற்றத்துக்கு அது தடையாக இருக்கும், சரிவுகள் ஏற்படும். அது மாதிரி இருக்குதுங்க. அது செய்யக்கூடாது என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ரெண்டாவது, சமுதாயத்தில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம், குறிப்பாக இந்த ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஷெட்யூல்டின மக்களுக்கு எந்த ஒரு நன்மைகளும் செய்யவில்லை. பொதுவாக பஞ்சமி லேண்ட் இருக்குது இல்லைங்களா, 1892 ஆங்கிலேயர் காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிலம். இந்த நிலம் 12.5 ஏக்கர் நிலம் தமிழகத்தில் எங்கே இருக்குதுன்னே தெரியல. 12.5 லட்சம் ஏக்கர், 12.5 லட்சம் ஏக்கருங்க. இந்த நிலம் வந்து தமிழகத்தில் எங்கே இருக்கின்றது என்று தெரியவில்லை. ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தர் தனிநபர் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு ப்ரைவேட்டு சொசைட்டி மாதிரி ஒன்று வச்சுக்கிது அதில் வந்து நிலத்தை விற்க போக அப்படி இருக்கிறாங்க. இந்த பஞ்சமி அது வந்து இன்னமும் உயிர்ப்புடன் இருக்கா? இன்னமும் உரியவர்களிடம் ஒப்படைத்து தான் ஆக வேண்டும் என்பது தானே விதி. அந்த விதி சட்டமும் அதே தான் இருக்குது. அதுதானே சரி, அது வேறு யாராவது எடுத்தாங்கன்னா அட்ராசிட்டி ஆக்டில் 1989 SC/ST அட்ராசிட்டி ஆக்டில் அந்த சட்ட ரீதியாக கொடுக்கலாம் அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டு. அதுவும் இருக்குதுங்க. அது செய்ய மாட்டுறாங்க. பொதுவாகவே வந்து நம்ம ஷெட்யூல்டு காஸ்ட் ஆணையங்குது இல்லைங்களா, அது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கத்து ஆணையமும். அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய ஆணையம் முழுக்க மத்திய அரசாங்கத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுதுங்க. உண்மைக்கு ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணல, இந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி மாநில அரசாங்கமாக இருந்தாலும் அந்த மாநில அரசாங்கத்துக்கு அந்த SC/ST ஆணையம் அங்கே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. ஆளும் அரசுக்கு ஃபேவராக, ஆளும் அரசுக்கு எல்லாமே ஃபேவராக இருக்குதுங்க. ஆக என்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியும் பிஜேபி ஆட்சியும் நிச்சயமாக இருக்கக்கூடாது. இது மறைமுக கூட்டணி தானுங்களே இதெல்லாம். திமுக ஆட்சியும் பிஜேபி ஆட்சியும் மறைமுக கூட்டணி தாங்க. இந்த 2011 ஆட்சி நடைபெற்ற போது திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற போது தேர்தல் வாக்குறுதிகளாக பட்டியலின மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்து தருவோம் ஏகப்பட்டது சொன்னது 2021 திமுக ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆட்சி அமையும் போது பட்டியலின மக்களுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நிறைய செயல் திட்டங்கள், வாக்குறுதிகளை கடந்து கூட செய்வார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அல்லவா? ஆமாம். அது என்ன ஆனது இப்போ? அது மண்ணோடு மண்ணாக போயிடுச்சுங்க. அதாவது உயர்கல்வி இது இல்லைங்களா, அந்த உயர்கல்விக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கந்தசாமி IAS இல்லைங்களா, தாட்கோவையே இருட்டடைப்பு பண்ணிட்டாருங்க. அந்த நிறுவனத்தையே எந்த மக்களுக்குமே வந்து கடன் உதவி கொடுக்குறதே இல்லைங்க, சரியான முறையில் கொடுக்குறதில்ல. அதுக்கு முன்னெல்லாம் வந்து இந்த அம்மையார் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே அவர்களுக்கான நிதியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தானே? ஆமாங்க. அதாவது தாட்கோன்றது வந்து தமிழ்நாடு ஹவுசிங் ஆதி திராவிடர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுங்க. இங்கே ஹவுசிங்கே இல்லைங்களே. இங்கே இருக்கிற குடிசைகளை அகற்றிவிட்டு
கண்ணகி நகர் பெரும்பாக்கம் தானே அனுப்புகிற வேலையாக இருக்குதுங்க அதனுடைய வேலையே. வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்களே. அந்த ஹவுசிங் டெவலப்மெண்ட்டே இல்லைங்களே. ஹவுசிங் டெவலப்மெண்ட்டுக்கு பதிலாக குடிசை மாற்று வாரியம், நகர்ப்புற மேம்பாட்டு வாரியமாக இருக்குதுங்க. ஹவுசிங்னு இருக்குது, வீட்டு வசதி வாரியம் இல்லை. ஆதி திராவிடர்களுக்கு வீட்டு வசதி வாரியம் கொடுக்கணும், அந்த வீட்டு வசதி வாரியம் என்பதே இல்லை. ஆகவே அந்த ஹவுசிங் என்பதை எடுக்கணும் முக்கியமாக அந்த தாட்கோ நேம்லேயே. அதுவே ஒரு பெரும் இருட்டடைப்பாக இருக்குது. இல்லை அதான் இப்போது உங்களை போன்ற நிறைய தலைவர்கள் நம்ம இந்த அமர்விலே தொடர்ச்சி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எல்லாமே வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் நீங்களும் வைக்கிறீர்கள். தாட்கோ என்ற அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது ஒரு உன்னத நோக்கத்தோடு தான். குறிப்பாக பட்டியலின மக்கள்கள் அவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்காக ஒரு பெரும் பங்கு வகிக்கும், அவங்களுடைய பொருளாதார நிலை உயர வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டது தான் அந்த அமைப்பு, அந்த நிறுவனமே. உண்மைங்க. என்ன பிரச்சனை நடக்குது? அதில் என்ன சிக்கல் நடக்குது அங்கே? இப்போ தற்சமயம் இப்போ எம்டியாக கந்தசாமின்னு ஒரு ஐஏஎஸ் இருக்கிறாருங்க. அவர் தான் பிரச்சனையா? அவர்கள் இல்லை. அவர் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்ய போகிறாருங்க. பொதுவாக இந்த உயர்கல்வி பிள்ளைங்களுக்கு லோன்லாம் கொடுப்பாங்க, கடன் உதவிலாம் தருவாங்க. அந்த கடன் உதவி கொடுக்குறது இல்லைங்க, எஜுகேஷன் லோன் கொடுக்குறது இல்லைங்க. செகண்ட் இன்னொன்று இல்லை கொடுக்கறது இல்லை நீங்கள் சொல்கிறீங்க திரு வெங்கடேஷ். அதான் நான் மீண்டும் என்னோடய கேள்வியை முன்வைக்கிறது. அந்த அமைப்பு அதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. நீங்கள் கொடுக்கலன்னா எப்படி? எனக்கு புரியல. நான் அது தகுதியான நபர், நான் போய் அணுகிறேன், எனக்கு கொடுக்கலன்னு அவங்க அப்படியே அதாவது ரொம்ப பிளைண்டாக அதை ரெஃப்யூஸ் ரிஜெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். எனக்கு புரியல எந்த அடிப்படையில் கிடைக்காம போகுதுன்னு கேட்குறேன். எந்த அடிப்படையிலன்னா அவங்க என்கொயரிக்கு வைக்கிறாங்க. வைக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இதில் உங்களது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு தவறாக இருக்குது. இல்லை சின்ன குறுக்கீடு மன்னிக்கும். எனக்கு தெரிஞ்சு அதாவது தாட்கோல லோன் ஓகே பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த பேங்கிங் போகும்போது அந்த வங்கி மேலாளர் இப்போ பெருசாக யாருக்கும் அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறதில்ல, லோன் கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த பணம் கிடைப்பதில் தான் பெரிய சுணக்கம் இருக்குது அப்படின்றதான் நிறைய நண்பர்கள் மூலமாக எனக்கு ஒரு பத்திரிகையாளர் கிடைக்கப்படுகின்ற தகவல். தாட்கோவுக்கும் வங்கி மேலாளருக்கும் தொடர்பு இருக்குதுங்க. தாட்கோ மேலாளர் வங்கி மேலாளர் கிட்ட நீங்கள் இவங்க கொடுங்க அப்படி சொன்னால் கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் கொடுக்குறாங்க, கொடுத்து ஆகணும். ஆமாம். அப்போ எல்லாருக்கும் இவங்க சொல்கிறது இல்லை, இவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ அதில் அந்த இன்பிட்வீனில் தான் நடக்கிற விஷயம் தான் அரசியல். உள்ளுக்குள்ளவே அரசியல் நடக்குதுங்க. செகண்ட் இன்னொன்று கொலட்ரல் செக்யூரிட்டி கேட்குறாங்க. அது அந்த நார்ம்ஸில் இருக்கா இல்லையா? அந்த கொலட்ரல் செக்யூரிட்டி தரணும் கிடையாது, சுத்தமாக இல்லை. இவங்க அது இல்லாமல் தான் லோனே கேட்குறாங்க. இவங்க அது போகும்போது அதை கேட்டால் என்ன அர்த்தம் இருக்குது? தாட்கோவில் மார்ஜின் மணி, சப்சிடி இதெல்லாம் இருக்குதுங்க. இந்த பணத்தையே பேங்க்கில் கொடுத்தாலுமே அவன் லோன் கொடுத்து தான் ஆகணும். அன்கான்ஸ்டியூஷன், அன்லால் தான் அது. கலெக்டரில் கேட்குறதே அது சட்டவிரோதம் தான். சட்டவிரோதம். அதை அவங்க செய்ய மாட்டுறாங்க. மேலும் கொலட்ரல் செக்யூரிட்டி கொடுங்க அப்படி. இப்போ அதை கேட்காம தாமதப்படுத்தி இந்த பேங்க் மேனேஜர் இல்லைங்க, எங்களுக்கு வரலைங்க, கடிதம் வரல அப்படி சொல்லும் போது உங்களை போன்ற அமைப்புகள், இயக்கங்கள், அஃப்கோர்ஸ் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஏப்பா கொலட்ரால் இருந்தால் உங்ககிட்ட ஏன்ப்பா நான் லோன் வாங்க வரேன், அது இல்லை தானே லோன் வாங்க வரேன், இப்போ நீ அன்கான்ஸ்டியூஷனு, அன்லாஃபுல், சட்டவிரோதமாக நீ கொலட்ரால் கேட்குறேன்னு யாருமே இது குரல் எழுப்புவதே இல்லையோ? நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் யாராக நினைக்கிறீங்க? ஒரு திமுகவை சார்ந்தவராக தான் இருப்பார். அவர் ஆதி திராவிட வகுப்பை சார்ந்தவராக இருந்தாலும், ரிசர்வ் தொகுதியில் ஜெயித்தாலும், வெற்றி பெற்றாலும் அவர் திமுகவை சார்ந்தவரும் அண்ணா திமுக சார்ந்தவரும் தான் இருப்பாங்க. 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. பட் இந்த இன உணர்வோடு அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்கக்கிட்ட எழுதி வாங்கும்போது நீ உங்கள் சமுதாயத்தை பற்றி பேசக்கூடாது, பேசக்கூடாது தான் எழுதி வாங்குறாங்க. கட்சியை சார்ந்து தான் நீங்கள் பேசணும். கட்சி என்ன சொல்கிறதோ ஆமாம், அது அதை செய்து முடிப்பதே உன்னுடைய கடமை. பேச மாட்டாங்களே, அப்படி தான் நடக்குதுங்க இது. ஆகவே அது மாதிரி சிக்கல்லாம் இருக்குதுங்க. பொதுவாக என் போன்ற தலைவர்கள் கடந்த 2024லேருந்து 25 அல்லது 23, 24 தாட்கோ மூலமாக நிதி பெற்றவர்களோட டேட்டா பேஸ் ஏதாவது இருக்கா, வச்சுருக்கீங்களா? அது ஈஸியாக வாங்கிடலாங்க, நம்ம வாங்கிடலாம். அது ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கொடுத்தாலுமே கேட்டு வாங்கல. நான் ஒரு தகவலுக்காக கேட்குறேன். ஏன்னா எல்லாமே கொடுக்கலீங்க, தாட்கோ யாருக்குமே தரதில்லைன்னு தொடர்ச்சியாக சொல்லும்போது அப்போ அந்த அமைப்பு என்ன தான் பண்ணுறாங்கன்ற கேள்வி எழுகிறதில்ல. அந்த அமைப்பு நாங்கள் போராட்டம் பண்ணிட்டோம், தாட்கோவை கண்டித்து போராட்டமே பண்ணிட்டோங்க. கலெக்டர் ஆஃபீஸாண்டே பண்ணிக்கிறேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பண்ணிட்டேங்க, கலெக்டர் ஆஃபீஸாண்டே பண்ணிட்டோம். இந்த 2025, 24லாம் சுத்தமாக லோனே தருறதில்லை, கடன் உதவியே கொடுக்குறதில்ல.
காரணம் காரணம் மத்திய அரசாங்கம் ஒதுக்கீடு செய்யலை. அது 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 உண்மையா பொய்யா? மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லைன்றது உண்மையா பொய்யா? ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன்னா, இந்த சிறப்பு உட்குறு நிதி திட்டம், பட்டியலின மக்களுக்கான அந்த சிறப்பு உட்குறுதி நிதி திட்டம் வந்து மடைமாற்றப்படுகிறது. பெரும் தொகை ஏறக்குறைய இந்த 10 ஆண்டுகளில் 5000 கோடிக்கு ஏறக்குறைய திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்ற தகவல் கூட இருக்கு. உண்மைதான். அப்போ நீ நிதி தரலன்னு சொல்றீங்க, தந்த நிதியை செலவு பண்ண மாட்டீங்க. இப்போ இந்த முரண்கள் எப்படி பார்க்குறது? இல்லை, இவங்க செய்யலைங்க. டிஎம்கே ஆட்சியில் வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. மிகப்பெரிய ஆதி திராவிட மக்களுக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னா திமுக தான். சமூக நீதி அரசு. ஆமாம், சமூக நீதி அரசுன்னு சொல்லிட்டு தலித் மக்களுக்கான மிகச்சரியான அரசு என்றே தன்னை பெருமை பெற்றுக் கொள்கிறது. அது உண்மை. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா? நியாயமா அது? 100க்கு 100 உண்மை. நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன். இருக்கிற பஞ்சமி நிலத்திலலாம் சென்னை சிட்டியில் சென்னை மாநகராட்சி ஆக்குபைட் பண்ணி அந்த சென்னை மாநகராட்சியை காவல்துறை கட்டுது. இப்போ சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கட்ட போகுதுங்க. இது மாதிரிலாம் பண்ண போகுதுங்க. ஆகவே பஞ்சமி நிலம் என்பதே இல்லையாம். நான் அண்மையில் வந்து திருவள்ளூர் டிஆர்ஓ கிட்ட போகிறேங்க. டிஆர்ஓ கிட்ட போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய கமிஷன் அது, அந்த கமிஷன் ரவி வர்மா அந்த ஆணையங்கிட்ட போயிட்டு அவர் தான் வந்து லெட்டர் கொடுக்குறாருங்க. அந்த லெட்டரை கொடுத்து வீடு இல்லை மக்களுக்கு வீடு கேட்டு கொடுக்குறேங்க. ஒரு 10-15 மக்களுக்கு கேட்டு கொடுக்குறேங்க. அந்த டிஆர்ஓ என்ன சொல்கிறாருங்க, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே பஞ்சமி நிலமே இல்லையேங்கன்றாரு. எவ்வளோ இருக்குது ஆக்சுவலாக? சுத்தமாக இல்லைங்கன்றாருங்க. இல்லை, நம்ம டேட்டாஸில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறேன். இப்போ 12 லட்சத்தில் தமிழகத்தில் வந்து தமிழகத்தில் பார்க்க போனால் பஞ்சமி நிலம் என்பது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு, திருச்சி மாவட்டம் பெரும்பாலும் அதிகமாக. ஆனால் இப்போ சுத்தமாகன்றார். ஆமாம், இல்லைன்றாங்க. ஏன்னு கேட்டால் சரி, அந்த கன்சர்ன் டிஆர்ஓ தான் அதுக்கு இன்சார்ஜு. கலெக்டர் கூட இல்லைங்க. அவ்வளோ கலெக்டருக்கு கூட அவ்வளோ தெரியாதுங்க. அந்த டிஆர்ஓக்கு தான் தெரியுங்க. ஏன்னு கேட்டால் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ அலுவலர் அவருக்கு தான் தெரியும். அவருக்கே இல்லைங்க. ஏங்கிட்ட சொல்கிறாங்க. அவருக்கு தெரியலையா இல்லை டேட்டாஸ் அவர்கிட்ட இல்லையா? இல்லைங்க. அவர் என்ன, அவர் வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவராக கூட இருக்கலாம். நாங்கள் வந்து இப்போது அரசாங்கம் 1000 பேருக்கு வீடு கொடுக்குறோம், அது வந்து குறவர் மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. சரி, அவரை ரொம்ப கேட்டுக்கின்னு எந்த லேண்டில் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவர் வந்து பதில் இருக்காதுங்க. இல்லை, சுத்தமாக இல்லைங்க. ஆகவே உங்களுடைய முயற்சிகள் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு கையை கொடுத்துட்டு அனுப்பிட்டாருங்க. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணிக்கினே இருங்கன்றாருங்க. ரெண்டாவது, இந்த எஸ்சி/எஸ்டி கமிஷன் மத்திய அரசாங்கத்தில் வேஸ்ட்டுங்க. ஏன்னு கேட்டால் அவர் வந்து ஃபுல்லாக பிஜேபி ஆளுங்கட்சியில் அவங்க கண்ட்ரோலில் அது இருக்குதுங்க. அவங்க அதை தான் பேசிக்கின்னு இருக்கிறாங்க. டெல்லியிலேருந்து நேஷ்னல் வைஸ் பிரசிடென்ட் வரேன்றாங்க, வரலிங்க, வரவே மாட்டுறாங்க. ஆக ஒரு நேர்மை உண்மை இல்லாத ஆட்சியாளர்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கிறாங்க. இங்கே நம்ம நாட்டில் நேர்மை இல்லைங்க, உண்மை இல்லை. அது இப்படி தான் நடந்துட்டு இருக்குதுங்க. இப்போது நான் தான் முன்னுமே குறிப்பிட்டது மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் என்ன கொடுத்தாங்க இந்த அரசாங்கம் பொறுப்பேற்கும்போது? இதெல்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் செயல்படுத்தப்படவில்லை. குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்துச்சு இந்த அரசு? ஒன்றுமே செய்யலையே சார். இல்லை, வாக்குறுதிகளாக என்ன கொடுத்தாங்க? வாக்குறுதியிலே நாங்களாம் செவி சாய்க்கலை சார். இவங்க வாக்குறுதியே நாங்கள் செவி சாய்க்கலை. இவங்க செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சு நாங்கள் எதுக்கு இதை பேசிக்கின்னு இருக்கணும்? நாங்கள் செவியே சாய்க்கலைங்க. இவர் செய்ய மாட்டாங்க. அவங்க ஃபாதரு கலைஞர் காலத்திலேருந்து பஞ்சமி லேண்டை வந்து எடுத்துட்டாங்களே சார். அப்போ இவங்கள மட்டும் எடுப்பாங்க? எடுத்துக்கினே இருக்கிறாங்களேங்க சார். டிஎம்கே ஏடிஎம்கே போத் பார்ட்டி சார். இது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு விளைவுகள் தான் ஏற்படுத்துகிறாங்களே கண்டி நன்மைகள் எதுவுமே ஏற்படுத்தலை. ரொம்ப வருத்தமாக சொல்கிறேங்க. அதுதான் நீங்கள் வருத்தமாக பதிவு பண்ணுறீங்க. ஆனால் பழங்குடி மன்னிக்கும் பட்டியலின மக்களோட வாக்குகளால் தான் இந்த அரசுகள் ஆட்சிக்கு வருதுங்க, பெரிதும் நம்பி இருக்கின்றன. அப்படி ஒரு சமூகத்திற்கான செயல் திட்டங்களை தொடர்ந்து செய்யவே மாட்டுறாங்க. அது எந்த ஆட்சிகளாமே பண்ண மாட்டாங்க அப்படின்றது வந்து
ரொம்ப வருத்தமான உங்களை போன்ற செய்திங்க. அமைப்புகள், இதை பதிவிடுறேன், இயக்கங்கள், அதுக்கு தான். ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவும் கட்சிகள் செய்யல, கூட திமுகவும் செய்யல. அப்போ எதுக்காக இவ்வளவு பேர் இருக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதில் தான் இதுங்க ஒற்றுமை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு தலைவர்களுக்குள்ளே தலைவருங்க கொச்சப்படுத்தி பேசுறது, இவங்களுக்குள்ளவே ஒன்றா சேர்ந்துட்டு இப்போ என்ன கூட யாருன்னா கூப்பிட்டு வாங்கண்ணா நம்மளாம் ஸ்டடியாக நின்றுடலாம், ஒரே நிலையாக நிற்கலாம், எந்த கட்சியுமே வேண்டாண்ணே அப்படின்னு சொன்னால் நான் உறுப்பினராக கூட தயாராக இருக்கிறேன். சாதாரண கடைசி நபராக ஒருங்கிணைப்பதற்கு இங்கே ஆட்கள் இல்லை. என்ன சார்? அதை ஒருங்கிணைப்பதற்கு சரியான ஆட்கள் இல்லை. ஒருங்கிணைப்பதற்கு ஆட்கள் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ உதாரணமாக ஒரு பெருந்தலைவர்னு சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் குறிப்பிட்டு ஒரு பெருந்தலைவருன்றாங்கன்னு வைங்களேன். அந்த பெருந்தலைவர் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு, தன்னுடைய கட்சிக்காரர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் பெருந்தலைவராக இருப்பார்கள். ரெண்டாவது, இது மாதிரி மீடியாக்களில் வந்து நான் பெரிய ஆள் ஆகணும், சமூகம் எப்படி போனால் எக்கேடு கெட்டால் என்ன அப்படின்ற லெவலில் தான் சார் போகுது. மீண்டும் மீண்டும் திமுக அரசு வந்து கடந்த அதிமுக ஆட்சியை ஒப்பிடும் பொழுது அவங்க கூட சமூக நீதி அரசுலாம் பெருசாக சொல்லிக் கொள்ளவில்லை அதிமுக. ஆனால் திமுக மீண்டும் மீண்டும் தங்களை இது வந்து சமூக நீதி அரசு, சமூக நீதி மாடல், திராவிட மாடல் அப்படின்றது தான் ரொம்ப பெருமையாக சொல்லுது. மேடை தோறும் முதலமைச்சரும் அதை அந்த முழக்கங்களை முன்வைத்து தான் பேசி கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் பட்டியலின மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து அதை பதிவு பண்ணுறீங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இல்லை, உண்மைக்கு இல்லைங்க சார், அவர் செய்யலைங்க. செய்தாங்கன்னா எடுத்து காட்ட சொல்லுங்கள். அது மாதிரி இல்லைங்கள, பட்டியலின மக்களுக்கு ஒன்றுமே செய்யலைங்கள. எவ்வளோ விஷயம் இருக்குதுங்களே. இப்போ பாருங்கள், பிள்ளைங்க எவ்வளோ விஷயங்கள் சொல்லும் போது என்னென்ன எதிர்பார்ப்பு? இப்போ ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது. இந்த அரசுகள் மாறி மாறி ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்ற அடிப்படையில் இந்த நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த நொடி வரை தீர்க்கப்படவில்லை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் இல்லைங்க, பிள்ளைங்க படிக்குது இல்லைங்களா, ஸ்காலர்ஷிப்பே இல்லைங்கள, அதுங்களுக்கு தரலையா? இல்லைன்னா எனக்கு புரியல. கொடுத்துட்டு தானே இருக்காங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்கிறது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு புரியல. இல்லை, நீங்கள் சொல்ல வரது விளங்கல எனக்கு. கொடுக்கலைங்கள, தாமதமாக கொடுக்குறாங்களே. உயர்கல்விக்கு தாமதமாக ஆச்சுங்கள. உயர்கல்விக்கு நாங்கள் போராட்டம் பண்ணோம் இங்கே, ஆட்சியர் அலுவலகம் தாண்டியும் ராஜரத்ன ஸ்டேட் தாண்டியும் பர்மிஷனோட. அப்போ இந்த உயர்கல்விக்கு அதுக்கப்புறம் பிறகு தானே தாமதமாக ஒருத்தருக்கு 2 பேருக்கு தராங்க. முழுமையாக சேரல. எனக்கு அதை முழுமையாக சொல்லுங்கள். எப்போ கொடுக்க வேண்டியது, என்ன தாமதம், எவ்வளோ மாணவர்கள் இதால் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ மாணவர்கள் இதற்காக காத்து கொண்டு இருக்கார்கள், எனக்கு கொஞ்சம் அது விளக்கமாக சொல்லுங்கள். நிறைய மாணவர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சார், ஏகப்பட்ட நம்ம நீங்களும் நானும் போகலாங்க, ஒரு கல்லூரிக்கு போகலாம். அந்த கல்லூரியில் எஸ்சி மாணவர்கள் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு பாருங்கள். எப்போ காலேஜ் இப்போ வந்துதான்னு கேளுங்க, ஸ்காலர்ஷிப்பே வரலன்னு வாங்க. ஒரு கல்லூரிக்கும் போய் பார்த்தோம்னா தான் ஐயா தெரியும், வரலீங்கள. அதே மாதிரி உயர்கல்வியில் வந்து எங்கேயுமே வரல. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வரலிங்க, இது மாதிரி வரவே இல்லைங்களே. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த அரசாங்கத்தின் விமர்சனங்கள். செகண்ட், இன்னொன்று, இந்த மக்களை வந்து இந்த பெரும்பாக்கம், கண்ணகி நகர் இது மாதிரி மாற்றி மாற்றி அமைக்கிறாங்க. இந்த மக்களை அது மாதிரி மாற்றி அமைக்கக்கூடாது. இதே இடத்துல நிலம் இருக்குதுங்க, இந்த நிலத்திலே இந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம். பாருங்கள், அனகாபுத்தூரை இப்போ அண்மையில் இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு ஏழை எளிய மக்கள், நீதிமன்றத்தோட உத்தரவு என்று சொல்கிறார்கள். அது என்ன சார், நீதிமன்றம் இடிங்கன்னு சொல்லுதுங்களா? ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஆக்கிரமிப்பாளர்களை நாங்கள் அகற்றி வருகிறோம், அவர்களுக்கு மேலும் பாதுகாப்பை உறுதி செய்கிறோம். ஆற்றங்கரையோடு இருக்கக்கூடிய மக்கள் வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்படக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுகிறோம் அப்படின்னு அரசு தரப்பு. வடநாட்டவர்கள் வராங்க, அவங்க ஆட்டு ஓரத்தில் கூட கட்டி நிற்கிறாங்க. இந்த ஓட்டேரி இல்லைங்களா, ஓட்டேரி, பட்டாளம், பிஎன்சி மில் ஆலைக்குது இல்லைங்களா, அந்த பிஎன்சி மில் ஆலை யார்கிட்ட இருந்ததுங்க? முதல்ல தொழிலாளிங்க கிட்ட இருந்ததுங்க. அந்த தொழிலாளிகளுடைய சட்டம் என்ன? அதனுடைய உரிமையாளர் வந்து அயல்நாட்டை சார்ந்தவங்க. அவங்க அந்த சட்டத்தை வந்து இந்த இடம் வந்து தொழிலாளர்களுக்கே சேர வேண்டும், எங்களுக்கு நாங்கள் இந்த தொழில் இல்லை என்றால் இந்த மக்களுக்கே சேரணும், தொழிலாளர் வர்க்கத்துக்கே சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை எழுதுனாங்க. அவங்க இல்லை, உடனே உடையார் வாங்குறாருங்க. உடையாருக்கு அடுத்தபடியாக இவங்க வாங்குறாங்க, மாறன் பிரதர்ஸ் வாங்குறாங்க.
இப்போ மாறன் பிரதர்ஸ் கிட்ட இருந்து யார்கிட்ட இருக்குது சார்? சார், நம்ம இந்த இடைவெளிக்கு முன்னாடி புதூரோட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களை நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்றி விட்டார்கள். அதன் மீது நீதிமன்ற உத்தரவாக இருந்தால் கூட நிறைய விமர்சனங்கள், கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அதாவது இது போன்று சென்னையில் இருக்கக்கூடிய பூர்வக்குடிகளை அகற்றும் நடவடிக்கையாக தான் இது பார்க்கப்படும். சென்னை 2.0, சென்னையை சிங்கார சென்னையாக ஆக்கும் ஒரு திட்டத்தின் கீழ் தான் இவர்கள் அகற்றப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள்லாம் கூட இதன் மீது தொடர்கின்றன. அந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? சரியா புரியலைங்க. இல்லை, இப்போ இந்த ஆக்கிரமிப்பாளர்கள், எனக்கு புரியல. அனகாபுதூரோட ஆக்கிரமிப்பாளர்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்றிவிட்டார்கள். ஆனால் இது திமுக ஆட்சியில் சிங்கார சென்னை 2.0 அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழ் சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றும் முயற்சியாக தான் இவர்களை மண்ணின் பூர்வக்குடிகளை அகற்றும் நடவடிக்கை அப்படின்னு ஒரு விமர்சனம், கருத்து முன்வைக்கப்படுது. இது எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். சிங்கார சென்னையாகவே ஆகலைங்களே, ஆக்கும் முயற்சி. ஆக்குமா சார்? ஃபஸ்ட்டு சென்னையில் குடி தண்ணீரில் கழிவு நீர் கலந்து போகுது. அந்த தண்ணீரில் எத்தனை பேர் லூஸ் மோஷன் ஆகியிருக்கிறாங்க தெரியுங்களா சார்? எந்த பகுதியில் சொல்லி சார்? எனக்கு புரியல. சென்னையில் எக்மோரில், ஓட்டேரி பகுதியில் சார். இப்போது எழும்பூர் பகுதியில், எழும்பூர் சந்தோஷ் நகர் உதாரணமாக, டாக்டர் சந்தோஷ் நகர் பகுதியில் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் கட்டியிருக்கிறாங்க. இந்த நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் கட்டி இந்த மக்கள் 14 அடுக்கு கொடுங்கன்னு கேட்கல யாரையுமே. அங்கே இருக்கிற மக்களெல்லாம் டெமாலிஷன் பண்ணிட்டுங்க, அந்த மக்கள் மத்தியில் நான் உங்களுக்கே இங்கே கட்டி கொடுக்குறேன், உங்களை பெரும்பாக்கம் அனுப்பலை அப்படின்னு சொல்லி அங்கே அந்த மக்களை லிஃப்ட்டு சரியான முறையில் இல்லை. ரெண்டாவது, கழிவு பாதை இல்லைங்களா, பாதாள சாக்கடை, அது வரதராஜபுரம் அப்படின்ற ஒரு தெரு இருந்ததுங்க. எங்கே சொல்லி, எந்த பகுதி நீங்கள் குறிப்பிட்டது? அதாவது ஹோட்டல் தாசப்பிரகாஷ் இருக்குது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அந்த ஹோட்டல் தாசப்பிரகாஷுக்கு இப்போ இல்லை, அது கட்டிடங்களா? இப்போ அந்த கட்டிடம் கட்டியிருக்கிறாங்க இல்லைங்களா, அது வடநாட்டவர்களுக்கு உடைய கட்டிடமாக ஆகிட்டுங்க தாசப்பிரகாஷ். ஆமாம். அந்த பில்டிங் வந்ததில் உள்ளே இருக்குதுங்க, அது பின்பகுதியில் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு இருக்குதுங்க. அந்த பின்பகுதி 14 அடுக்கு பில்டிங் அதுங்க. அந்த பில்டிங்கில் இது வரைக்கும் கழிவுநீர் பாதையே இல்லை சார். அது செப்டிக் டேங்க்குன்னு ஒன்று உருவாக்கி இங்கே உள்ளவே, அதுலேயே அந்த மக்களை ஏறத்தாழ ஒரு 200 சில்லற மக்களை அந்த கழிவு நீரை அந்த டேங்க்குள்ளவே அடைச்சி, கொசு தொல்லைங்க, கேஸு, இதெல்லாம் சரி. ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை, ட்ரைனேஜ் சிஸ்டமே இல்லைங்க. அப்புறம் எப்படி சார் இது சிங்கார சென்னை? அந்த வடநாட்டவர்கள் அந்த பில்டிங்காக ஏன் ட்ரைனேஜ் சிஸ்டம் பண்ண முடியாதா? அங்கே ஏன் பண்ணல? அவன் பெரிய பெரிய பணக்காரங்கிட்ட அமௌண்ட்டு வாங்கிட்டு விட்டுட்டாங்க, அந்த பக்கத்தில் விட்டுட்டாங்க. பூந்தமல்லி ரோடு பக்கமாக சுத்த வச்சிட்டாங்க. ஒரு சூழல் அப்படியே சுற்றி கொண்டே வருதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக வர்ற அந்த பைப்பு இந்த பக்கத்தில் கரெக்டாக வரும், அது வரவே இல்லைங்க. செப்டிக் டேங்க்கு அங்கே நோண்டி வச்சுக்கிறாங்க. இன்னும் இது அதற்காக கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு போராட்டம் பண்ணுவேன். அது கண்டிப்பாக போராட்டம் பண்ணுவோம். அது மாதிரி சார் என்னுடைய வாழ்க்கையே போராட்ட வாழ்க்கை தான் சார். ஏன்னு கேட்டால், என்னுடைய குருநாதர் மு. சுந்தரராசனார், அவர் 5 பேராக இருந்தாலும் போராட்டத்தில் உக்காந்துக்குவாருங்க, 10 பேராக இருந்தாலும் போராட்டத்தில் உக்காந்துக்குவாருங்க. நீங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தால் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இதுவில் வந்தவங்க தான். இன்றைய வரைக்கும் எனக்கு பேங்க்கு பாஸ்புக் இல்லைங்க. எனக்கு யாரும் என்னை கொச்சப்படுத்துகிற அளவுக்கு நீ சம்பாதிக்கிற, நீ அங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணுற, இங்கே கட்டிங் விடுற, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சரி, ஒரு சமுதாய தலைவராக இருந்தால் முத்திரை குத்துவாங்க. அதுக்கு நான் ஆளாகக்கூடாதுன்ட்டு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக என்னுடைய நோட்டீஸ் பத்திரிக்கையிலே கூட நேர்மை மிகு தலைவர் தான் போடுவோங்க. என்னுடைய பொறுப்பாளர்கள்லாம் அப்படி தான் பண்ணிக்கின்னு இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் அந்த கழிவு நீர் இன்னும் அங்கே தேங்கி இருக்குதுங்க.
அதனுடைய அதிகாரிகளும் வந்து ஆட்சியாளர்களுக்கு சப்போர்ட்டாக தானே இருப்பாங்க, வேறு மக்களுக்கு சப்போர்ட்டாக இல்லைங்களே. அப்புறம் எப்படி சார் சிங்கார சென்னை ஆகும்? சிங்கார சென்னையே இங்கே குடிநீர் வசதி இல்லாத இருக்குதுங்க, தண்ணிக்கு கஷ்டப்படுதுங்க, கழிவு நீர் வருதுங்க, எப்படி சார் சிங்கார சென்னை ஆகும்? இப்போ இந்த பின்னணியில் அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற மக்களை அகற்றும் இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? ஆக்கிரமிப்பாளர்கள் இல்லை சார், இவங்க தான் சார் வந்து அகற்றுறாங்க. இவங்க தானே சார் பூர்வக்குடி மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் இவங்க தானே. எங்கேயோ இருந்து வந்து வடநாட்டவருக்கு வந்து இடத்த கொடுத்து நீ நல்லா வாடான்றான், 25 அடுக்கு கட்டுறான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அல்லவா? ஆமாங்க. எங்கே இவனுங்களை துரத்தி விட்டுறானுங்களே, அகதியாக ஆக்குறாங்களே, அதுங்கள வருத்தத்துக்குரிய விஷயமாகுதுங்களே. பாருங்கள், நீங்கள் அந்த பக்கம் பாருங்கள், பெரம்பூர் பட்டாளம், நீங்கள் இந்த P2 காவல் நிலையங்குது இல்லைங்களா, ஓட்டேரி காவல் நிலையம், அதுக்கு எதிர்த்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கு, மார்வாடி பிள்ளைங்களுக்கு இறந்துட்டா மயான பூமி, அந்த மயான பூமியை எடுக்கிறதுக்கு அங்கே இருக்கிற மக்களை அகற்ற போகிறாங்க. அந்த திட்டம் வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த திட்டம் வந்துருச்சுங்க. ரெண்டாவது, அங்கே இஸ்லாமியர் மக்கள்லாம் இருக்கிறாங்க, சிறுபான்மை மக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள எல்லாருமே அகற்றிடுவாங்க. ரெண்டாவது, அந்த மார்வாடி பிள்ளைங்களுக்கு, வடநாட்டு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஸ்கூல் அமைச்சிக்கிறாங்க. 50 அடுக்கு 45 அடுக்கு மாடியை கட்டிட்டாங்க. கட்டிட்டு அந்த பிள்ளைகளுக்கு வந்து விளையாட்டு திடலே கட்டி கொடுத்துக்கிறாங்க. என்ன சார் பண்ண முடியும்? தமிழனை வந்து அகதி ஆக்கிட்டானுங்களே சார், அதுவும் பூர்வக்குடி தமிழனை அகதி ஆக்கிட்டானுங்களே. ஆற்று ஓரமாக, கூவாற்று ஓரமாக கேவலமாக இருக்கிறானுங்க சார். கேட்பதற்கு ஆள் இல்லை அப்படின்னு. ஆமாம் சார், எந்த தலைவரும் கேட்கல சார் இதை. இப்போ திமுகனா திமுகவை சார்ந்து தான் இருப்பாங்க, அண்ணா திமுகனா அண்ணா திமுகவை சார்ந்து தான் இருப்பாங்க. நம்ம பேர் குறிப்பிட்டு பேசணும்னா அது அவரும் நம்ம சகோதரர்கள், அவரையே வந்து நம்ம பேச அது தன்மையாக இல்லைங்க. அது மற்றவங்க கொச்சப்படுத்தி பேசுகிற மாதிரி நாம் பேசக்கூடாது. நாங்களாம் சென்னையிலேயே பூர்வ குடிமக்கள் தான், அதனால் அவர்களாம் கொச்சப்படுத்தி பேசக்கூடாதுங்க. தலைவர்கள், சமூக தலைவர்கள் எப்படி ஒன்று பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஆக இது மாதிரி இருக்குது சூழ்நிலை. இப்போ 2026 திராவிட முன்னேற்ற கழகம், சமூக நீதி மாடல், திராவிட மாடல் என்று சொல்லுகின்ற திமுக அரசு எங்களுடைய 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று பார்ட் 2 கவர்மெண்ட் அமைப்போம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிச்சய தோல்வி அடைவாருங்க. பார்ட் 2 கவர்மெண்ட் அமைப்புனா வெற்றி பெறும்னு சொல்கிறாரு, நீங்கள் தோல்வி அடைவாங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை, வெற்றி பெறும், இல்லை பார்ட் 2 கவர்மெண்ட்டை அமைக்க முடியாதுங்களே. ஏன்? இந்த தேர்தல் வந்து இவங்க வெற்றி பெற்றால் தானுங்களே அரசாங்கம் அமைக்க. ஏன் வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற மாட்டார்கள் அப்படின்னு இல்லை சார், எப்படி சொல்கிறீங்க? அதாவது கீழ்த்தட்டு மக்கள், அடித்தட்டு மக்கள், பூர்வக்குடி மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் விளைவிச்சுக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் உதாரணமாக இதை கூட எடுத்துக்கலாம்ல. எத்தனை பர்சன்ட்டுங்க சார் அமைச்சருங்க இருக்கிறாங்க? பட்டியலின மக்கள்லேயே இந்த பறையர்குடி, பல்லர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அருந்ததியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இல்லைங்களே. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இதுவில் வந்து 6 அமைச்சர், 5 அமைச்சர், எம்எல்ஏக்கள் அதிகம், அப்படி இருக்கிறாங்களே சார். பண்ண முடியல. உண்மைதானுங்களே? உண்மைதான், வருத்தத்துக்குரிய விஷயம் சார். உண்மைதான். ஆனால் எந்த அடிப்படையில் இவர்கள் பெரும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் கேட்குறேன். 26 நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எந்த நம்பிக்கையில் இவங்க இருக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னுடைய கூட்டணி கணக்கு வழக்குகளால் வெற்றி தீர்மானிக்கும் அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படும். எந்த கருத்து? கூட்டணி கணக்கு வழக்குகள் இருக்கு இல்லையா? ஆமாங்க. அது வந்து பெரும் ஆதரவை தரும் திமுகவிற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சார், என்னுடைய கருத்து பிரகாரம் மறைமுக கூட்டணி. யாரோட சொல்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோட மறைமுக கூட்டணி தான். அதிமுகவோட தான் கூட்டணி வச்சிட்டாங்க. பாஜக கூட்டணி 2 இது சார். திமுக வந்து பாஜகவோட மறைமுக கூட்டணி எப்படி சொல்கிறீங்க? கடுமையாக எதிர்க்கிறாங்க பாஜகவை திமுக. அந்த அளவுக்கு எதிர்க்கல, ரொம்ப எதிர்க்கல.
இவர் திருமாவளவன் மாதிரி எதிர்க்கிறாங்களா? சகோதரர் திருமாவளவங்கிறார்ல, அவர் மாதிரி எதிர்க்கிறாங்களா டிஎம்கே? இல்லைங்கள, அப்படி எதிர்க்கலைங்க சார். இன்னொன்று, அது உள் விஷயம் போய் பார்க்கணும் நீங்கள். இவர் சார் தயாநிதி மாறன் சார் எம்பியாக இருக்கிறார்ல, அவர் யாரை சார் பொண்ணு கட்டினுக்கிறாரு? குடும்ப உறவு பிரகாரம் யாரை கட்டியிருக்கிறாரு? அந்த வடநாட்டுக்காரங்களை தான் கட்டியிருப்பாங்க. இப்போ அந்த இதில் வந்து எண்ணூறு அனல் மின் நிலையம், எண்ணூறு போட்டஸ்ட்டுங்க, ஆர்பார், அது யார் பிரிவில் வந்ததுங்க? இங்கே தானே சார், இங்கே மூலமாக தானே சார் வந்தது. இந்த தொடர்பு இருக்குது சார், தொடர்பு இல்லாமல் இல்லை. இப்போ இந்த செயல் திட்டங்கள் எல்லாமே பாஜகவோட பின்னணியில் தான் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்றீங்களா? அது ஒரு அரசுங்க, ஒரு அரசு அஃபிஷியலான தொடர்புக்கும் நீங்கள் மறைமுக கூட்டணி சொல்றதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கே. ஆமாங்க சார். ஒரு கவர்மெண்டோட மியூச்சுவல் என்பது வேறு, ஆனால் பார்ட்டியோட அலைன்ஸ் அப்படின்றது வேறு இல்லையா? இப்போ அதிமுகவோட பாஜக ஒரு பொலிட்டிக்கல் அலைன்ஸு. ஆமாங்க. ஆனால் திமுக அந்த ஒரு ஹிடன் அலைன்ஸ் வச்சுருக்காங்க, மறைமுக கூட்டணி அப்படின்றது ஏன் வைக்கிறாங்க? அது வைப்பாங்களே சார், அந்த எல்லாருக்குமே வைக்கிறாங்களே மறைமுக கூட்டணிலாம். இப்போ ஏடிஎம்கே வைக்கலீங்களா? ஏற்கனவே இவர் ஓபிஎஸ் தனியாக போகிறாருங்க, எடப்பாடி தனியாக போகிறாரு, இப்படி மறைமுகமாக தானே போனாங்க. அது மாதிரி தான் சார் இதுவும். ஆக பிஜேபியோட எல்லாமே இன்றைக்கு வந்து கூட்டணியாக தான் இருக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பார்க்கலாம்? ஏன்னா பாஜகவிற்கு தமிழகத்தில் கடுமையாக அதிருப்தி இருக்குது. இந்த நேரத்தில் அதிமுகவோட பாஜக கூட்டணி அமைச்சிருச்சு, அதனால் அதிமுகவோட உள்ளார்ந்த செல்வாக்கு கூட குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக கூட்டணி வச்சதுனால சொல்கிறாங்க. உண்மை எப்படி பார்க்கலாம்? உண்மைதான். அந்த அம்மா முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா, மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அம்மா வந்து எக்காரணத்தை கொண்டும் நான் ஒரு சிறிய தவறு பண்ணிட்டேன், அது பிஜேபியோட மீண்டும் பண்ண மாட்டேன், நான் இது மாதிரி உறுதியாக கூட்டணி அமைக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக தேர்தல் பிரச்சார மேடையில் உறுதியாக அதை சொல்லிட்டாங்க அவங்க. அதை மீறி இவங்க வந்து கூட்டணி வைக்கிறாரு, எடப்பாடியோ ஓபிஎஸ்ஸோ எல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவனுடைய சொல்லுக்கு மீறி தானே இவங்க செய்கிறாங்க. மக்கள் வந்து அவங்க கட்சிக்காரர்களே பார்க்குறாங்க, அந்த அம்மாவுக்கு மீறி இவங்க செய்கிறாங்க தவறு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிச்சயமாக ஓட்டு போடுறதுக்கு கஷ்டம், ஏடிஎம்கே வர கஷ்டம். அப்போ அது திமுக ப்ளஸ் தானே? ஆமாம், டிஎம்கேக்கு ப்ளஸ் இல்லைங்க. வேறு யாருக்கு அப்போ அந்த ப்ளஸ்ஸாக இருக்கும்? இப்போ இடையில் விஜய் வராரு. நீங்கள் சொல்கிற மாதிரி பலம் வாய்ந்த கூட்டணியாக அதிமுக இல்லை, திமுக பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்குது. அப்போ அந்த தோல்வி இவர்களோட வெற்றி தானே? இல்லை, அது பலம் வாய்ந்த கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. இது ரொம்ப பலத்தோடு இருக்கிற கூட்டணியும் சொல்ல முடியாதுங்க. அதுக்கு பதிலாக தான் விஜய்னு ஒருத்தர் வராருங்கள. சரி, விஜய் தனித்து தான் இருக்கார் இந்த நொடி வரைக்கும். இந்த தனித்தெல்லாம் இருக்கிறாரு. அவர் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரையும் பெரியாரையும் இவங்களெல்லாம் ஒட்டு மொத்தமாக போட்டு கொள்கை தலைவர்களாக பிரகடனப்படுத்தினார். சரி, அதை வந்து மக்கள்லாம் வந்து விமர்சனம் கண்டிப்பாக பண்ணுறாங்கப்பா, இவரே பரவாயில்லைங்க அப்படின்ற லெவலில் இருக்கிறாங்க. இப்போ விஜயே பரவாயில்லன்ற லெவலில் இருக்கிறாங்க. விஜய் தனித்து வெற்றி பெறுவார்னு சொல்கிறீங்களா? தனித்து வெற்றி பெறுவாரா? கூட்டணி, அவரும் கூட்டணி சேர்த்துக்கின்னு தான். என்ன யாரோட கூட்டணி வைப்பாருன்றீங்க? அவர் ரெண்டு பெரிய கட்சி அதிமுக திமுக, ஏறக்குறைய அவங்களோட கூட்டணி முடிவாகி விட்டது. இல்லை தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணி மாறும்? இடையில மாறுங்க சார், இடையில கூட்டணிகள் மாறும், நிச்சயமாக மாறும். அதிமுகவோடு தாவேகா கூட்டணி சேருவார் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. கம்யூனிஸ்ட்டும் மாறலாம், மற்ற அமைப்புகள் மாறலாங்க, நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதில். ஸோ அதனால் தேர்தல் இறுதி நேரம் நிறைய மாறுதல் உண்டுங்க, மாறுதல் உண்டு. இவர் சொல்லுறதெல்லாம் அது தவறான செய்தியாக இருக்குங்க. யார்? ஆளுங்கட்சி சொல்லுறதெல்லாம் நாங்கள் தான் அடுத்த கட்டமோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது தவறானுச்சு. மக்கள் மனசை யார் சார் புரிஞ்சுக்குவாங்க? மாநில உரிமைகளை தொடர்ந்து மத்திய அரசாங்கம் வந்து நசுக்குது, மாநில உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டிய இடத்துல தான் திமுக இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லுது. இந்த மாநில உரிமைகள் எப்படி பார்க்கலாம்? மாநில உரிமைகள் தொடர்பாக இவ்வாறான கருத்துக்கள் எழுவது எப்படி பார்க்கலாம்? மாநில உரிமைகள் வந்து அணுகுமுறையாக போய் கேட்கணும் சார். அணுகுமுறையாக கேட்டால் கண்டிப்பாக கொடுத்து தானே ஆவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசாங்கம் நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்குறோம்,
இவங்க இதை செய்ய மாட்றாங்க அப்படி தானே சொல்கிறாங்க. செய்தி வாயிலாக அது சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கம் வந்து நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம், ஆனால் அவங்க செய்ய மாட்றாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த மாநில உரிமைகளை கேட்டு பெற வேண்டிய இடத்தில் கேட்க வேண்டிய வகையில் கேட்கவில்லை மாநில அரசு. ஆமாங்க. இல்லை, எப்படி கேட்கணும்? மாநில உரிமைகள் அப்படின்றது மத்திய அரசாங்கம் தெரியும், அதாவது டீஃபால்ட்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் வந்து நிதி தர மாட்டோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. அதை எப்படி கேட்டு பெறுறது? நீங்கள் என் பாலிசி ஏற்றுக்கலன்னா நான் நிதி தர மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த மும்மொழி கொள்கையை நம்ம அரசாங்கம் ஏற்க தயாராக இல்லை, இது மக்களுக்கு உகந்ததாக இல்லைன்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் சொல்கிற கூட்டுனா எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அதில் கொஞ்சம் முரண்பாடாக இருக்குதுங்க. கரெக்டுங்க. அப்போ அவங்க எல்லாமே சொல்கிறதுல கையெழுத்து போட்டுற முடியாதுங்க. ஆமாம், எடப்பாடியும் இதெல்லாம் போட்டாங்களே அது மாதிரி போட்டுற முடியாதுங்க. அது இவங்க சொல்கிறதுல இதில் ஒரு வகையானது ஒரு நியாயமாக இருக்குது. இப்போ தேர்தல் நெருக்கத்தில் அமலாக்கத்துறையோட இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அமலாக்கத்துறையோட நடவடிக்கைகள் வந்து இன்னும் அதிகமாகும், அதை வச்சு வந்து திமுகவை வழிக்கு கொண்டு வர நினைக்கிறார்கள் பாஜக, அல்லது அந்த அமைப்புகளை தவறாக பயன்படுத்துது, பாஜக ஆளாத மாநிலங்களில் இப்படியான நெருக்கடியை தருகிறது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? அவங்க கருத்துக்கு அவங்க சொல்கிறது அது கரெக்டாக இருக்கலாம், அது கரெக்டாக இருக்கலாம். எனக்கு வந்து என்னுடைய சிந்தனையே வந்துங்க, குதிரைக்கு 2 கவாலம் கட்டினாங்க பாருங்கள், ஒன்லி சமுதாயம் சமூகம்னுட்டு, அந்த கருத்தியல் ரீதியாக தான் நாங்கள் போய்கின்னு இருக்கிறோங்க. இந்த அரசியல் ரீதியெல்லாம் நம்ம அந்தளவுக்கு நாட்டமே இல்லை. இது அவங்களுக்குள்ளே ஒன்றா பேசிக்குவாங்க, கொண்டுக்குவாங்க, கொடுத்தா வாங்கிக்குவாங்க. அரசியல் என்பது மக்களுக்கானது தானே. நீங்கள் அரசியலை விட்டுட்டு வேறு என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, மக்கள் சமுதாயம் சமூக மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியனால அரசியல் முக்கியமாச்சே. சமூகம் கலந்த அரசியலாக இருக்கணும், சமுதாயம் கலந்த அரசியலாக இருக்கணும். சமூகமும் சமுதாயமும் இல்லாத ஒரு அரசியலாக இருக்குதுங்களே, அப்போ என்ன பண்ண முடியும்? அது முரண்பாடாக இருக்குது இல்லைங்களா? எல்லாத்தையும் அனகாபுத்தூரை வந்து எடுத்து அந்த மக்களெல்லாம் நசுக்கிறாங்க, அந்த சமூக மக்களை அந்த சமுதாய மக்களை நசிக்கிறாங்க. அப்புறம் என்ன அரசியல் பண்ண போகிறீங்க நீங்கள்? அதாவது செப்டிக் டேங்க் போட்டுக்கின்னு எழும்பூர் பகுதியில் இது மாதிரி இருக்கிறாங்க, என்ன பண்ண போகிறீங்க? அந்த சமூகம் வளர்ச்சியே இல்லைங்களே. சமூகம் வளர்ச்சியாக இருந்தால் தானே அரசியல் வளர்ச்சி ஆகும். ஆக சமூகமும் சமுதாயமும் இல்லாத ஒரு அரசியல் பண்ணிக்கிறாங்க, வேறு ஒன்று. இந்த 26 சட்டமன்ற தேர்தல் வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு தேர்தல் களமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. உண்மையில் அப்படி தான் இருக்குமா? 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படி தான் இருக்குமா? ஆமாங்க, 3 பிரிவாக இருக்குங்க, 3 கூட்டமைப்பாக இருக்குங்க. எந்தெந்த கூட்டமைப்பு? 3 கூட்டமைப்பு. ஏடிஎம்கே ஒரு கூட்டமைப்பு, ஏடிஎம்கே பிஜேபி அப்படி ஒரு கூட்டமைப்புங்க. இப்போ டிஎம்கே அது ஒரு தனி கூட்டமைப்புங்க. அப்புறம் விஜய் வந்து ஒரு தனி கூட்டமைப்பு. இப்படி தான் பிரியுங்க. 3 கூட்டமைப்பாக இருக்கும். 3 அணிகளாக இருக்கலாம், அல்லது நாம் தமிழர் கட்சி கூட தனித்து களத்தில் இருக்குது. ஆமாங்க, அவங்க ஒரு அணியை கட்டமைக்கலாம். அப்போ இந்த 4 அணிகள் இருக்கும் அந்த ஒரு தளம் இருக்கு இல்லையா, அது யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக இருக்கும்னு நினைக்கலாம்? அரசியல் வந்து முழுக்க இருந்தவங்க ஏடிஎம்கே டிஎம்கே இருந்தாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். பாதகமாக இருக்கிறது வந்து இவங்க இப்போ இந்த 2 பேரும் வந்து இந்த 2 பார்ட்டியுமே எதிர்க்கிறாங்க இல்லைங்களா? பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜயா இருந்தாலும் நம்ம சீமான் இருந்தாலும் இவங்க 2 பேருமே எதிர்க்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் பாதகமாக தான் இருக்குங்க. அதிமுகவில் ஒன்றுபட்ட அதிமுகவை பாஜக விரும்புகிறது. ஆனால் டிடிவி தினகரன் அல்லது ஓபிஎஸ், சசிகலா அம்மையார் உள்ளிட்டவர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தயக்கம் காட்டி வருகிறார். வாய்ப்பே இல்லை என்ற ரீதியில் தான் பேசுகிறார். இது எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்றத்தில் இந்த கூட்டணி இந்த உட்கட்சி சிக்கல் பலவீனப்படுத்துமா? கண்டிப்பாக பலவீனப்படுத்துங்க. ஏன்னு கேட்டால் அவங்களாம் ஒன்றாயிடுவாங்க. அந்த சவுத் சைட்லாங்கிறாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம டிடிவி தினகரன் மேடம், சசிகலா மேடமு, ஓபிஎஸ்ஸு இவங்களாம் யூனிட் ஆகிடுவாங்க. இது வந்து இப்போ ஏடிஎம்கே ஒரு ஜாதிய கட்சி மாதிரி ஆகுதுங்க பாருங்களேன். எடப்பாடி வந்து கவுண்டர் பிரிவுன்னு போகுதுங்க, கவுண்டர் மக்கள்லாம் ஒன்றா சேர்க்குறாருங்க. அந்த மக்கள்லாம் வந்து தேவர் கல்லர் அந்த மக்களை ஒன்றா சேர்க்குறாங்க. இப்போ இந்த பிரிவு தானே போகுதுங்க. இப்போது அந்த அம்மையார் இருந்தாங்க பார்த்தீங்களா, செல்வி ஜெயலலிதா அம்மையார்,
அந்த அம்மா காலத்தில் வந்து எல்லா மக்களும் ஒன்றா இருந்தாங்களே, அது மாதிரி இல்லைங்களே. இது 2 பிரிவாக இருக்குதுங்களே. எடப்பாடியா ஓபிஎஸ்ஸா, அந்த பக்கம் மேடம் சசிகலாவா, இப்படி தானே போகுதுங்க. 3 பிரிவாகுதுங்க. அது 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 அதிமுக பலவீனப்படுத்தும். அது கண்டிப்பாக பலவீனப்படுத்தும். அது எடப்பாடி வந்து தொடர்ந்து ஏற்க மறுக்கிறாரு. அவர் 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 சமரசம் அடைவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அவர் சமரசமே அடைய மாட்டார். அது அப்போ அந்த கட்சிக்கு தானே சிக்கலை ஏற்படுத்தும். கண்டிப்பாக அதை உணராமல் இருக்காரா? அதிமுகவுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக சிக்கலை அதை உணராமல் இருக்கிறாரா அந்த தலைவர்? அவர் உணராமல் தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது பாதகம் அல்லவா? அவருடைய கருத்துக்கள் நிச்சயமாக பாதகம் தான், கண்டிப்பாக பாதகம். ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு கூட இருக்கலாம். அதுதான் அப்படிதான் அது ஆமாம் சொல்கிறாங்க. அதில் வந்து டிஎம்கே கூட இருக்கலாம். இவங்க பிரிவுகளுக்கு வந்து டிஎம்கேக்கு அட்வான்டேஜாக இருக்கும். இதில் ஒரு அட்வான்டேஜ் இப்போ இதுக்கிடையில் வந்து விஜய்கிறார் இல்லைங்களா, அவர் சீமான் ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் வாங்குவாங்க, அந்த அளவுக்கு வரும். ஸோ அவர்களுடைய பங்களிப்பு அப்படின்றது, ஆனால் இந்த வெற்றி தோல்வி அது தீர்மானிக்கும் கண்டிப்பாக. நிச்சயமாக அந்த வாக்குகள் வந்து சிதறும். கண்டிப்பாக தீர்மானிக்குங்க. நன்றி சார், உங்களோட வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க.